அண்மை செய்தி. நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, தற்போது என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது விசாரணை கமிஷனின் சார்பாக? ஜெனிஃபர், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மாதம் 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கு உள்ளூர் போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி போலீசாரிடம் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக உலகராணி, சிபிசிஐடியை சேர்ந்த ஆய்வாளர் உலகராணி செயல்பட்டு வந்தார். இந்த சூழல்ல அந்த சிபிசிஐடியினுடைய ஏடிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் அதனுடைய ஐஜி அன்பு ஆகியோர் இன்றைக்கு திருநெல்வேலி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கரை சுற்றுப்பகுதியில் அது உடல் கடந்த இடத்துல சரியாக 3:20 மணிக்கு தங்களுடைய ஆய்வை துவங்கிய அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆய்வை தொடர்ந்தார்கள். தற்போது அங்கிருந்து அவருடைய மகன் கர்த்தையா ஜெஃப்ரின், அதாவது ஜெயக்குமாருடைய மூத்த மகன் கர்த்தையா ஜெஃப்ரினிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகே அந்த கர்த்தையா ஜெஃப்ரின் தன்னுடைய விசாரணைக்கு வந்தார். தொடர்ந்து அவர் அந்த தோட்ட பகுதியிலேயே அவரிடம் விசாரணை நடைபெறுந்த நிலையில அவர் வீட்டிற்கு சென்று வீட்டிற்கு உள்ளே அனைத்து அதிகாரிகளும், அதாவது ஏடிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளே சென்று அவருடைய மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணை அப்படிங்கிறது 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இந்த தோட்ட பகுதியிலேயே உடல் கிடந்ததால் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடும், அதாவது அந்த சிபிசிஐடி போலீசார் ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடும். அதற்கான தடயங்கள் அவர்களிடம் கிடைத்திருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய குடும்பத்தினரிடம் தற்போது விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.